நாம் இன்றைக்கி என்னுடைய நீண்ட நாள் ஒரு ட்ரீம் ஜேர்னி அப்படின்னு நாம் இதை சொல்லலாம். இப்போ நம்ம கேரளா செக் போஸ்ட்டில் இருக்கோம். பாருங்க, இவ்வளோ தூரம் வந்தோம். உள்ளார ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்குது. எங்கடான்னு பார்த்தா அதை பார்த்தா பேய் பங்களா மாரி இருக்குது. நம்ம ஆத்தங்கரை ஓரத்துக்கு வந்துட்டோம். இதில் எங்கே வேணாலும் இருக்கலாம் யானை. போய் பாருங்க, இறங்கி போறீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான ரூட்டில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இது ரொம்ப நாளாக என்னுடைய பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரூட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணி பஸ்ஸில் போயிருக்கோம். பட்டு காரில் செல்ஃப் ட்ரைவ் பண்ணி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மள்ட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காகவும் எனக்கே ரொம்ப நாளாக ஒரு அட்வென்ச்சரான ஒரு ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபாரஸ்ட்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது ஏறக்குறைய ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நம்ம ட்ராவல் பண்ணுவோம். பகலில் போகும்போதே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரோடு வந்து சின்ன ரோடு தான். அடர்த்தியாக 2 பக்கமும் மரம் வந்து ஃபுல்லாக சூழ்ந்துருக்கும் ரோட்டை. பகல்லே வந்து நைட் மாதிரி தான் இருக்கும். ஈவினிங் வந்து 6 o'clockலேருந்து மார்னிங் 6 o'clock வரைக்கும் இந்த ரூட்டில் போகிறதுக்கு தடை இருக்குது. அதுவும் அதிரம்பள்ளி ரூட்டில் வரீங்கன்னா ஈவினிங் 4 o'clock ஸ்டாப் பண்ணிவிடுவாங்களாம் வெஹிக்கிளை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அட்வென்ச்சரான ரூட்டில் கபாலிங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு எலிஃபெண்ட் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. அது போகிற வண்டியெலாம் துரத்தும். ஸோ நம்மளுடைய லக்கு இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பர்டிகுலராக இந்த வால்பாறையில் இருக்கக்கூடிய யானைலாம் இங்கேருந்து மைக்ரேட் ஆகி கேரளாவுக்கு வந்து அந்த அதிரம்பள்ளி இடத்துக்கு தான் போயிருக்கோம். ஸோ அதனால் நம்மளால் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குங்கிறதுனால காலையிலே கிளம்பியிருக்கோம். பார்க்கலாம் இன்றைக்கி இந்த அட்வென்ச்சரான ட்ரிப்பு எந்த அளவுக்கு நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ட்ராவலை கண்டினியூ பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம தங்கியிருக்க ரூமுக்கு பின்னாடி மார்னிங் மிஸ்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வாங்க நம்ம இப்போ நம்மளுடைய பயணத்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் நீண்ட காலமாக இந்த ரூட்டில் செல்ஃப் ட்ரைவ் பண்ணி போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்படி நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த ஒரு ஆசை இன்னைக்கு நிறைவேற போகிறது அப்படின்னு நினைக்கும்போது மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷமும் அதே சமயம் ஒரு த்ரில்லான ஒரு மூமெண்ட்டும் வந்து நம்ம மைண்டில் வந்து உண்டாகிட்டே இருக்கு. சவுத் இந்தியாவில் உள்ள மிகவும் ஆபத்தான ஒரு காட்டு வழி பாதையில் இந்த வால்பாறை டு அதிரம்பள்ளி ரூட்டும் ஒரு முக்கியமான இடத்த பெறுது. அதாவது சிங்கிள் ரோட்டில் தான் நம்ம டிரைவ் பண்ணுவோம். 2 பக்கமும் அடர்ந்த காடு இருக்கும். அதுக்குள்ளார நம்ம பூந்து ட்ராவல் பண்ணி போகிறதுங்கிறது மிகவும் ஒரு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்படி போகும்போது இந்த காட்டில் ஏகப்பட்ட வன உயிரினங்கள் இருக்குது. பர்டிகுலராக யானைகள் மிக அதிக அளவில் இந்த காட்டில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம போகும்போது யானைகள்னால சில பிரச்சனைகளும் வரலாம். அதே சமயம் நமக்கு போகும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் வந்து நம்ம பயணத்தில் வந்து கிடைக்கலாம். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வால்பாறையிலேருந்து வரும்போது, அதாவது ரொட்டி கடையை தாண்டி ரைட் எடுத்தோன்னா நம்ம ஹனிபி ரெசார்ட்டு, அதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்தோம் அப்படின்னா ஒரு ரவுண்டானா இருக்கும். அந்த ரவுண்டானாவில் ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்தோம்னா ஷோலையார் டேம் போகிறது. ஷோலையார் டேம், அதிரம்பள்ளி, சாலக்குடி இந்த ரூட்டு. இப்போ நம்ம சாலக்குடி ரூட்டில் தான் போகிறோம். அதிரம்பள்ளியில் இன்றைக்கி நைட்டு நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். நேற்று ஈவினிங் இந்த ரூட்டில் வரும்போது யானையை பார்த்தோம். இன்றைக்கி ஏதாவது மாட்டுதா? அதிகமாகலாம் ஆசை கிடையாது, ஒரு டைகர் பார்த்தா போதும். அது பெரிய ஆசை இல்லையா? ரோட்லேயே நிற்கிது. இல்லை, அங்கே ஒன்று நின்றுச்சு. முன்னாடி போகிறேன். சைலண்ட்.
தெரியுது நமக்கு மார்னிங்கே பியூட்டிஃபுல்லான இந்தியன் காரு ஒரு குரூப்பாக வந்து ரோட்டு ஓரத்துலேயே வந்து நின்றுட்டு இருந்தது. நீங்கள் வால்பாறையிலேருந்து அதிரம்பள்ளி போகணும்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் வந்து இந்த மாதிரி கிளம்பி போங்க. 6 மணிக்கு செக் போஸ்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. போகும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீனரியாக இருக்கும். அதே சமயம் வைல்டு அனிமல்ஸும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மார்னிங்கோட கம்பேர் பண்ணும்போது ஈவினிங் இந்த இடத்துல ஒரு 3:30 மணிக்கு மேலே ட்ராவல் பண்ணுறீங்கன்னா வைல்டு அனிமல்ஸ் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதுவும் ஏர்லி மார்னிங் நீங்கள் இந்த ரூட்டில் டிரைவ் பண்ணுறீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து என்ஜாய் பண்ண ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக டீ எஸ்டேட்குள்ளார நாம் ஒரு மார்னிங் டயத்தில் ட்ராவல் பண்ணி போகிறப்ப அதோட வைப் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கும் டைம் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் ஒரு டிரைவ் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளார போயிட்டு என்ஜாய் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த பக்கம் தான் வரும். இங்கே தான் இருக்கா? சைடில் தான் எடுக்கணும். இருடன் கிட்ட போனோம்னா சைடில் எடுக்க முடியும். இதுக்கு மேலே ஜூம் பண்ண நானும் அதான் சொன்னேன். செம்ம பல்காக இருக்குடா. ரெண்டுமே ஆண் தான். பெண்ணு நான் ஃபோட்டோ எடுத்து அழகா இருக்கும். ஒரு ஃபோட்டோ எடுத்து அதான் அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இல்லைங்க? இங்கே தான் இறங்கி முடியாது போல இருக்குது. நாம் இப்போ ஷோலையார் டேம் வந்துட்டோம். ஷோலையார் டேம்லேருந்து மேலிருந்து அப்படி கீழே வந்து ரூட்டில் நம்ம போனோம்னா இந்த டேமோட ஃபுல் வியூவும் வந்து கீழே இருந்து பார்த்தா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நாம் இப்போ அதிரம்பள்ளி ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். அதிரம்பள்ளி ரூட்டில் போகும்போது தான் அந்த ஷோலையார் டேமோட ஃபுல் வியூ பாயிண்ட்டும் நமக்கு தெரியும். இப்போ நம்ம இருக்கிறது அப்பர் ஷோலையார் டேம். இதே லோயர் ஷோலையார் டேம் இருக்குது, அதாவது கீழ்ப்பகுதிக்கு போகும்போது அது தெரியும். பார்க் இதெல்லாம் கூட இருக்குது. நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னா கூட ஃபேமிலியோட வந்து பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம் இந்த ஷோலையார் டேமை. சில்ட்ரன்ஸ் பார்க்கடா. நேற்று கேட்டிங்களா இது எங்கே போகுது என்னன்னு? ஏய் இங்கே பாருங்கடா. இதுதான் ஷோலையார் டேமோட கீழ்ப்பகுதி. அதாவது கீழ்ப்பகுதியிலேருந்து பார்க்கும்பொழுது தான் அந்த டேமோட ஃபுல் வியூவும் இருக்கும். இது தண்ணி திறந்து விடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால தண்ணி அந்தளவுக்கு இல்லை. நாம் இப்போ தமிழ்நாடு பார்டருக்கு வந்துட்டோம். அதாவது இதோட தமிழ்நாடு முடியுது. இதுக்கப்புறம் கேரளா வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது கேரளாவோட மலக்கப்பாரா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து இப்போ நம்ம வந்திருக்கோம். மலக்கப்பாரா தான் வந்து அதிரம்பள்ளி போகிறதுக்கான ஒரு கேட்வே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கிருந்து தான் வந்து இந்த ஃபாரஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கிருந்து கொஞ்சம் தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி போகணும். அதுக்கப்புறம் செக் போஸ்ட் ஒன்று இருக்கும். செக் போஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபாரஸ்ட்டுக்குள்ளாரையே நம்ம டிரைவ் பண்ணி போவோம். இப்போ நம்ம கேரளா செக் போஸ்ட்டில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் என்ட்ரி போட்டுட்டு நம்ம ஒரு ஸ்லிப் வாங்கணும். இதுக்கு பேமெண்ட்லாம் எதுவும் கிடையாது. பட் 1 ஹவருக்குள்ளார நம்ம ஃபாரஸ்ட் விட்டு அந்த அவுட் கேட்டில் வந்து அதிரம்பள்ளி போகும்போது அங்கே கொடுக்கணும். அங்கே வாழைச்சல் செக் போஸ்ட் இருக்குது.
அங்கே கொடுத்துட்டு நம்ம எக்ஸிட் ஆகணும். பார்க்கலாம், 1 ஹவருக்குள்ளார போகிறதுங்கிறது கஷ்டம் தான். மணி 7:45 ஆகுது. 8:45 நம்ம போகணும். 3XL போட்டுருக்கேன். இது பார்க்கிங் டேர் ரொம்ப ரேர். 3XL போட்டுருக்கேன். பார்த்தாலே ஓடிடும். மறந்துடுச்சு. ஓடிடுச்சுடா. நாம ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்ல டிக்கெட் எடுத்துட்டு ஃபாரஸ்ட்குள்ளார என்ட்ரு ஆன உடனேயே நாம பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்டிங் ரொம்பவும் ரேர் அனிமல் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்க்கிங் டேரை தான் வந்து நம்ம பார்த்தோம். இதை எல்லா இடத்துலையும் நம்மளால வந்து பார்க்க முடியாது. நம்ம உள்ளார என்ட்ரு ஆனோடனே பார்த்தது நம்மளுடைய லக் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இது ரொம்ப ஷை அனிமல் அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் நிற்காது. நம்மளை பார்த்த உடனே அடுத்த செகண்டே உள்ளார ஓடி போய் மறைஞ்சிடுச்சு. இப்போ நாம அந்த மிகவும் அபாயகரமான சாலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வால்பாறை அதிரம்பள்ளி ரூட்டுக்குள்ளார என்ட்ரு ஆகிட்டோம். ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார டிரைவ் பண்ணுறோம். இதை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், பகலில் போகும்பொழுதே ஒரு நைட்டில் இங்கே டிரைவ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீலிங் தான் வந்து இங்கே கிடைக்கும். காரணம் என்னென்னா, 2 சைடும் அடர்ந்த காடுகள் இருக்கும். அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு ஒத்தையடி பாதை தான். இப்போ ரீசெண்டாக ரோடு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால் இங்கே ட்ராவல் பண்ணுறதே வந்து ஜிக் ஜிக்னு ஒரு ஃபீல் இருக்கும். உங்களுக்கும் இதோட முழுமையான ஒரு ஃபீலிங் இங்கே ட்ராவல் பண்ணால் எப்படி கிடைக்குமோ அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதோட நேச்சுரல் சவுண்டோட உங்களுக்கு நான் தர்றேன். இது எப்படி இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல சைட்லலாம் நிற்கும். இந்த ரூட்ல டிராவல் பண்ணும்போது யானைகள் துரத்துறதுங்கிறது ஒரு சர்வசாதாரணமான ஒரு நிகழ்வா இருக்கும். காரணம் என்னன்னா, அதிகப்படியான யானைகள் இங்க இருக்கிறனால இந்த சாலை ஓரத்திலே வந்து இங்கே யானைகள் நம்மளால பார்க்க முடியும். அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கபாலிங்கிற யானை வந்து இங்கே ரொம்பவே ஃபேமஸ்ஸு. இங்கே போகிற எல்லா வாகனங்களையும் இது துரத்தும். பஸ்ஸை கூட இது துரத்திட்டு போகும். அதனால் நம்ம இதில் வந்து ரிவர்ஸ் போகிறதும் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். மரம்லாம் பாருங்கள் கீழே முறிச்சு தள்ளி வச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ட்ராவல் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். அதனால் தொடர்ந்து பாருங்கள். அது மாதிரி இந்த ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணி போகும்பொழுது அதிகப்படியான வாகனங்களை வந்து பார்க்க முடியாது. ரொம்ப ரேராக தான் வந்து இந்த ரூட்டில் வந்து ட்ராவல் பண்ணி போவாங்க. நாங்கள் போகும்போதே பெரிய லெவலில் வாகன போக்குவரத்து கிடையாது. அதனால் நீங்கள் உள்ளுக்குள்ளார நுழையிறதுக்கு முன்னாடியே வெஹிக்கிள் கண்டிஷன் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டு வாங்க. பர்டிகுலராக டயரில் காற்று இது எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துங்க. ஸ்டெப்னி டயர் இது எல்லாமே பக்காவாக வச்சுட்டு வாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளார வந்ததுக்கப்புறம் இடையில வந்து உங்களுக்கு ஹெல்ப்பு கூட பெரிய லெவலில் ஆளுங்க இருக்க மாட்டாங்க. எந்த கடைங்களோ மெக்கானிக் ஷாப் எதுவுமே இருக்காது உள்ளுக்குள்ளார. அதனால் அதை மட்டும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார என்ட்ரு ஆகிறது ரொம்பவே நல்லது. கடைசியாக அதுதான் இருந்துச்சு. Thank you.
பார்த்து. வாங்க 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 வாங்க, இடம் இருக்கு, வாங்க 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 வாங்க. வரிசையா லாரி எவ்வளோ லாரி வருது பார்த்தியா? இந்த ரூட்டில் ஒரு பெரிய பிரச்சனையே வந்து இந்த ரோட்டோட அகலம் தான். ரொம்ப குறுகிய சாலையாக இருக்கிறனால இன்னொரு கனரக வாகனங்கள், அதாவது லாரி மாதிரியான வாகனங்கள் வந்து இந்த ரூட்டில் வரும்பொழுது நம்ம சைடு கொடுத்து இறங்கி ஏறுறது காருக்கே வந்து கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கனரக வாகனங்கள் வரும்பொழுது நமக்கு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். ஸோ அது ஒன்று தான் இந்த ரூட்டில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைன்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி நீங்கள் ஒரு இயற்கையை விரும்பக்கூடிய ஆளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ரூட்டில் ஒரு வாட்டியாவது நீங்கள் டிரைவ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு மிகவும் அழகான ரூட்டு தான் இந்த வால்பாறை அதிரம்பள்ளி ரூட்டு. அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம் இல்லை? நம்மளாவது எப்பயாவது தான் வரும், அவங்களாம் டெய்லி ஓட்டுறவங்க. நமக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் தடுமாறினாலும் ஏற்றிட்டு போகிறாங்கல்ல, அப்படியே கவனம். அந்த சைடு ஃபுல்லாக பள்ளம் வேறு. இந்த சைடு ரோடு கம்மியாக இருந்தால் கூட இடம் நமக்கு ஒதுக்கிறதுக்கு தான் பரவாயில்ல. நம்மளது கிரவுண்ட் கிளியரன்ஸ் வர கம்மியாக இருக்குல்ல. ரொம்ப பள்ளமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல தான். இந்த இடம்லாம் பரவாயில்ல, சில இடம்லாம் ரொம்ப பள்ளமாக இருக்குது, வண்டி அடிப்போம். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளார ட்ராவல் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பார்த்தா ரொம்ப சூப்பரான ஒரு டேம் ஒன்று இருந்தது. ரொம்பவே அழகாக இருந்தது. தண்ணி கம்மியாக இருந்தது, இருந்தாலும் அதை பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. அங்கே கொஞ்ச நேரம் நின்று ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம பயணத்தை தொடர்ந்தோம். போயிட்டு இருக்கும்போது இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஷோலையார் எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்டுக்காக பெரிய பெரிய ராட்சச டியூப்ல வந்து தண்ணி எடுத்துட்டு போய் அங்கே எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க போல் இருக்கு. அதுக்காக பைப் லைன் போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்தது. அந்த மலை மேலிருந்து கீழே போகிறத பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. அதையும் நாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கிருந்து கிளம்பணும். வர்ற வழியிலே பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. தண்ணி வழிஞ்சு போகிற இடம் தான், பெரிய லாங்லேருந்து கொட்டுறது கிடையாது. பட்டு அங்கே போய் எடுக்கலான்னு பார்த்தா மறைக்குது. செம்ம ஃபாரஸ்ட்டுங்க. ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸு, இந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே நீங்கள் ஒரு வாட்டி இங்கே ட்ரை பண்ணுங்கள். அது பாருங்கள், பின்னாடி சத்தம் கேட்குதா? நம்ம லக்கு இது வரைக்கும் யானை எதுவுமே பார்க்கல. இப்படி ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் அனிமல்ஸ் எதுவும் பார்க்க முடியலைங்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியம்தான். சாணியெல்லாம் கிடக்கு, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நைட்டு விடிய காலில் ஏதாவது போயிருக்கோம். நம்ம கடையில் இது வரைக்கும் மாட்டல. அட்லீஸ்ட்டு யானை எதாவது காமிக்க முடியல. யானை சாணத்தை எதாவது காமிப்போம்னா உங்களுக்கு காமிக்கிறேன்.
நாம் ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியில் வந்துட்டோம். ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியில் வரக்கூடிய செக் போஸ்ட் இருக்கிற ஏரியா வந்து வாழைச்சல் செக் போஸ்ட்டுன்னு பேர். இந்த வாழைச்சலில் வந்து ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு ஃபால்ஸு. இதுக்கு முன்னாடி நாம் இந்த ஃபால்ஸ் போனதில்லை. லாஸ்ட் டைம் அதிரம்பள்ளி வந்தப்போ கூட அதிரம்பள்ளி ஃபால்ஸ் மட்டும் தான் போனோம். இந்த வாழைச்சல் ஃபால்ஸ் நம்மளால் போக முடியாது. அதனால் இப்போ நம்ம போயிட்டு டிக்கெட் என்ட்ரன்ஸ் ஃபீ இருக்குது. இங்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்தோம் அப்படின்னா 2 இடத்துக்கு போய்க்கலாம். ஸோ இப்போ டிக்கெட் எடுத்தோம் அப்படின்னா இந்த வாழைச்சல் ஃபால்ஸும் போகலாம், அதிரம்பள்ளி ஃபால்ஸுக்கும் இந்த ஒரே இடத்துல இருக்கிற டிக்கெட்டை காமிச்சிட்டு நம்ம 2 இடத்துக்கும் போய்க்கலாம். இங்கே உள்ளுக்குள்ளார போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 60 ரூபாயும், சின்ன பசங்களுக்கு அதாவது 5 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளார இருக்கிற பசங்களுக்கு 15 ரூபாயும் வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட்டாக சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிரம்பள்ளி ஃபால்ஸ் மாதிரி டிக்கெட் கவுண்டர்லேருந்து ரொம்ப தூரம் வந்து நம்ம நடக்க வேண்டிய தேவை கிடையாது. ஜஸ்ட் ஒரு 100 மீட்டருக்குள்ளே தான் வந்து இது இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக வந்து நம்ம இந்த ஃபால்ஸை போய் பார்க்க முடியும். ஏறக்குறைய ஒரு 2.5 மணி நேரம் ஒரு த்ரில்லான ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளார நம்ம ட்ராவல் பண்ணி நம்ம அதிரம்பள்ளியை வந்து ரீச் பண்ணிட்டோம். செக் போஸ்ட்டில் ஆக்சுவலாக என்ட்ரி டைமிங் வந்து 7:45 நம்மளது, எக்ஸிட் டைம் வந்து 9:45. நான் தப்பாக சொல்லிட்டேன், 1 hour 8:45ன்ட்டு. ஆக்சுவலாக 2 hours டைமிங் இருக்குது. ஸோ ஃபாரஸ்ட்டை விட்டு நம்ம இடையில வந்து ஒரு இடத்துல சாப்பிட்டோம். அப்பப்பரான ஒரு இடத்துல ஹோட்டல் இருக்குது, அங்கே தான் நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் தயவு செஞ்சு அங்கே வந்து சாப்பிட்றாதீங்க, ரொம்ப கேவலமாக இருக்குது ஃபுட்டெல்லாம். நேராக அதிரம்பள்ளி வந்துருங்க. அங்கேருந்து ஒரு 1/2 hour தான் அதிரம்பள்ளி. அதிரம்பள்ளி ஃபாரஸ்ட் விட்டு வெளில வந்துட்டிங்கன்னா இங்கே நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்குது. இப்போ ஃபாரஸ்ட் விட்டு வெளியில் வந்த உடனே வாழைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல தான் செக் போஸ்ட் இருக்குது. செக் போஸ்ட் பக்கத்துலேயே உங்களுக்கு ஃபால்ஸ் இருக்குது, வாழைச்சல் ஃபால்ஸ். அது என்ட்ரன்ஸ் டிக்கெட் நீங்கள் எடுத்துகிட்டு உள்ளார வரலாம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸுக்கு வந்து 60 ரூபீஸும், சில்ட்ரன்ஸ்க்கு 15 ரூபாயும் வந்து வாங்குறாங்க. காருக்கு 40 ரூபா. ஸோ இதை வாங்கிட்டு இங்கே வந்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான இது இருக்குது. இப்போ சம்மர் டைம் இருந்தாலும் ஃபால்ஸில் தண்ணி வருது. பக்கத்தில் வந்துட்டோம். இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபால்ஸை. பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஃபால்ஸு. சம்மர்லேயே இவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு காமிக்கிறேன் பக்கத்தில் போய். இந்த தண்ணி தான் அடுத்ததாக அதிரம்பள்ளி ஃபால்ஸுக்கு போய் அங்கேருந்து விழுவும். வாழைச்சல் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அடுத்ததான் நம்ம அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிட்டு இருக்கோம். ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 12 கிலோமீட்டர் இருக்கும். அதுவும் வந்து ஒரு சிங்கிள் ரோட்டில் தான் நம்ம டிரைவ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பச்சை பசேல்னு க்ரீனரியாக ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நம்ம டிரைவ் பண்ணி போவோம். இன்கேஸ் செக் போஸ்ட் விட்டு வெளியில் வந்தாலும் இங்கேயும் வைல்டு அனிமல்ஸோட நடமாட்டம் அதிகமாகவே இருக்கும். ஸோ நாம் இப்போது அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட் வந்து நம்ம அதிரம்பள்ளியிலே ரூம் வந்து போட்டிருக்கோம். ஸோ இங்கேயே செக் பண்ணிவிட்டு இங்கே வெத்தலைப்பாறை அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் வந்து நம்ம ரூம் போட்டிருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா யானைகள் வந்து நடமாட்டம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் நம்ம அந்த இடத்துல ரூம் போட்டிருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு டைமாக நம்ம அதிரம்பள்ளியில் ஸ்டே பண்ண போகிறோம், இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அதனால் தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இப்போ பார்க்குறது தான் சார்பா வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சம்மர் டைம்ங்கிறதுனால தண்ணி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. இது நீங்கள் மான்சூன் டயத்துலையோ இல்லை அது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்தீங்கன்னா நிறைய தண்ணி வரும். ஸோ பார்க்கவே வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் நவம்பர் இந்த மாதத்துலலாம் வந்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம வந்தப்போ பெரிய லெவலில் தண்ணி இல்லாததுனால அந்தளவுக்கு இது இல்லை. இதை பார்க்குறதுக்காக ஒரு பிரிட்ஜு ஒன்று கட்டியிருக்கிறாங்க. அங்கே நின்று கூட இதோட இயற்கை அழகை பார்த்து ரசிக்கலாம். இப்போ நாம் அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். பார்க்கிங் பண்ணுறது தான் இடம் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. ஏன்னா வெஹிக்கிளோட இது வந்து அதிகமாக இருந்ததுனால நமக்கு பார்க் பண்ணுறதுக்கு இடமே கிடைக்கல. இருந்தாலும் ஒரு ஓரத்தில் பார்க் பண்ணிவிட்டு சரி ஃபால்ஸை போய் உடனே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். ஏற்கனவே நம்ம வாழைச்சல் வாட்டர் ஃபால்ஸில் டிக்கெட் எடுத்துட்டதுனால இங்கே வந்து நம்ம திரும்ப டிக்கெட் எடுக்க வேணாம். அந்த ஒரு டிக்கெட்டை வச்சு 2 இடத்துக்கும் போய்க்கலாம். ஆனால் அது வாழைச்சல் வாட்டர் ஃபால்ஸ் மாரி
பக்கத்துலேயே இருக்காது, இது ரோட்டு பக்கத்தில். எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம நடந்து போய் அதுக்கப்புறமா தான் அந்த ஃபால்ஸை வந்து ரீச் பண்ண முடியும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸோட மேல் பகுதி கீழ்ப்பகுதின்னு 2 இடம் இருக்குது. 2 இடத்துக்குமே போய் பார்க்கலாம். நாம இப்போ நம்ம மேல் பகுதிக்கு போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. மே மந்த்லேயே பார்த்தீங்கன்னா தண்ணி பரவாயில்ல, ஓரளவுக்கு டீசெண்டாகவே விழுந்துட்டு இருக்கு. நான் சம்மரில் தண்ணியே இருக்காது, ட்ரையாக தான் இருக்கும்னு பார்த்தேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு டீசெண்டாக தண்ணி வருது. நாம் அதிரம்பள்ளியில் ஸ்ரீஜா மிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். இது மெயின் ரோட ஒட்னாப்லே இருந்தது. நியூ ப்ராப்பர்ட்டி, ரொம்பவே டீசெண்டாக இருந்தது. ரீசனபிளான ரெண்ட்டு நமக்கு கிடச்சிது. உள்ளுக்குள்ளார போயிட்டு இப்போ உங்களுக்கு இந்த ஹோட்டல் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும் டிஸ்டன்ஸு. ரொம்பவே ஈஸி அக்சஸ்ஸு. பர்டிகுலராக சொல்லணும்னா இந்த இடத்துக்கு பேர் வெத்தலைப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் வந்து நாம் ரூம் போட்டிருக்கோம். இப்போ ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு உள்ளுக்குள்ளார காமிக்கிறேன். நியூ ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுனால ரூம் வந்து ரொம்பவே நீட்டாக இருந்தது. அதாவது ரொம்ப காம்பேக்டாக இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். பெட்டு பார்த்தீங்கன்னா டபுள் காட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. 2 பேர் தான் அதில் படுக்கலாம். சின்ன பசங்கன்னா ஒரு 3 பேர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அவங்க எக்ஸ்ட்ரா பெட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. சரி, அதனால் நமக்கு ப்ராப்ளம் இல்லை, 4 பேரும் இதில் அகாமடேட் பண்ணிக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா ஏசி இருந்தது, ஃபேன் இருந்தது. இதை தவிர உள்ளார ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ் வந்து ரூமுக்கு வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஓகே, ஓரளவுக்கு ஒரு ரீசனபிளான ரெண்ட்டுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா குட் ப்ராப்பர்ட்டி, ஈஸி அக்சஸ், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப பெட்டராகவே இருந்தது. அது மாதிரி ஹாட் வாட்டரும் வந்து 24 ஹவர்ஸ் ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியும் வந்து இங்கே அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க. இப்போ திரும்ப 4:45 ஆகுது. திரும்ப ஒரு ரவுண்டு நாம் அப்படியே இங்கேருந்து ஒரு சாலக்குடி ரூட்டில் நம்ம போக போகிறோம். போயிட்டு ஏதாவது நம்ம எலிஃபெண்ட்ஸ் பார்க்க முடியுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு திரும்பி வரலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே சாலக்குடி ரிவர், அதாவது அதிரம்பள்ளி ஃபால்ஸ்லேருந்து வரக்கூடிய தண்ணி இப்படியே போகும். அங்கே தான் தண்ணி குடிக்கிறதுக்காக யானைகள் வரும். முடிஞ்சால் நம்ம அந்த இடத்துக்கும் உள்ளுக்குள்ளார கொஞ்சம் தூரம் ஃபாரஸ்ட்டில் ட்ரெக் பண்ணி போயிட்டு பார்த்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வரலாம். இந்த சாலக்குடி ரோட்டில் ஈவினிங் டயத்தில் போனால் யானைகள் நடமாட்டம் நிறையா இருக்கும் அப்படின்னாங்க. அதாவது ரோடு கிராஸ் பண்ணுறத பார்க்க முடியும் கூட்டம் கூட்டமாக அப்படின்னாங்க. அதனால சரி ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பினோம். ஆக்சுவலாக யானைகள் வந்து இந்த சாலக்குடி ரிவரில் தண்ணி குடிக்கிறதுக்காக கரை ஓரத்தில் வரும், அதனால பார்க்கலான்னாங்க. சரி அப்படின்னு வந்தோம். பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரத்துலேயே பலாமரம்லாம் இருந்தது. ஆக்சுவலாக இந்த பலாப்பழம் சீசனுங்கிறதுனால இப்போது யானைகள்லாம் இந்த பலாப்பழம் சாப்பிட்றதுக்காகவும் நிறையா வருமா. ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சார், நீ முன்னாடி போனால் இதாக இருக்கும், தெரியாது. அதிரம்பள்ளியில் உள்ள வெற்றிலைப்பாறை அப்படிங்கிற ஒரு இடத்துல யானைகள் வந்து நிறைய வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக வந்து இங்கே முகாமிடுமா. அதாவது ஈவினிங் டயத்தில் வந்து இங்கே ஆத்தங்கரை ஓரத்தில் சாலக்குடி ரிவர், அதாவது அதிரம்பள்ளி ஃபால்ஸ்லேருந்து வழிஞ்சு வர்ற தண்ணி இங்கே சாலக்குடி ரிவராக வருது. ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்க்குறதுக்காக யானை ஏதாவது வருதாங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். பெரிய யானையும் குட்டி யானையும் நிற்குதுங்க. இது சோனி யானை. ஆனா நீங்கள் ஏன் இவ்வளோ சோனியாக இருக்கீங்க யானை? பைசனா அம்மா விட்டு இறங்கி குளிப்பா. எருமை மாட்டோட மிங்கில் ஆகிட வேண்டியதான். ஆனையெல்லாம் வருமா? வரும் இங்கே. எப்போ வந்தால் பார்க்கலாம்? ராத்திரி தான் வருமா? பகலில் எதுவும் வெள்ளம் குடிக்க வராதா? அந்த இடத்துக்கா? யானைகள் இங்கே ஏதாவது வருதான்னு பார்த்தோம். இங்கே எதுவும் இல்லை.
என்ன சொல்கிறாங்க, இங்கேருந்து ஒரு ஒரு 2 கிலோமீட்டர் அந்தாண்ட போனோன்னா வெத்திலப்பாறை, அதுதான் மெயின் ஏரியா வெத்திலப்பாறை. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகும்போது அங்கே நிறைய வந்து பனைமரம் நிறைய இருக்குது. அந்த இடத்துக்குள்ளார போனால் நிறைய யானைகளை உங்களால் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் யானைகளை தேடி நம்மளுடைய இந்த மாலை நேர பயணம் திரும்பவும் கண்டினியூ ஆகுது. இங்கேருந்து நேராக போகணும். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனோன்னா நம்ம அந்த அங்கே பனைமரங்களாம் நான் மதியம் சாப்பிட போகும்போது பார்த்தோம். அந்த இடத்துல தான் உள்ளுக்குள்ளார போனோன்னா யானைகளை பார்க்கலான்னு சொல்கிறாங்க. நைட்டானால் யானைகள்லாம் வெளியில் வரும், ரோட்டுக்கே வரும்னு சொல்கிறாங்க. இப்போயும் நம்ம பார்க்கலாம், நைட்டும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வந்து ரப்பர் மரம் பாருங்கள், ஒரு கொட்டாங்கச்சி மாதிரி இருக்குது பாருங்கள். ரப்பரை அறுத்து அதில் இது பண்ணிவிடுவாங்க. அதில் தான் வந்து ஸ்டோரேஜ் ஆகும். இது ஒரு பாருங்கள், அதில் ஸ்டோரேஜ் ஆகும். அதுலேருந்து வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு போவாங்க. நாம் இப்போ ரப்பர் தோட்டம் வந்திருக்கோம். ரப்பர் பாருங்கள், ரப்பர் பால்லேருந்து தம்பி பபுள் கம் தான் சாப்பிட்ரு. வெரி பேடினோ. என்ன பண்ணுறாங்க, இப்படி சைடில் வந்து கிழிச்சு விட்டு இதுலேருந்து ரப்பர் பால் அப்படியே வழிஞ்சு இதில் வந்து ஒரு கொட்டாங்கச்சி மாரி ஒரு இது ஒன்று வச்சுருக்காங்க. அதில் வந்து டெபாசிட் ஆகுது. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் எண்ணெய் பனைன்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து தான் பாம் ஆயில் வந்து தயார் பண்ணுறாங்க. இது வந்து மிகப்பெரிய தோட்டம் வந்து இங்கே இருக்குது. இந்த தோட்டத்தில் தான் யானைகள் ஈவினிங் டைம் நைட் டயத்துலலாம் வந்து உள்ளுக்குள்ளார கூட்டமாக வந்து நிற்குமா. ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். நமக்கு லக்கு இன்றைக்கி ஏதாவது எலிஃபென்ட்ஸ் பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ளார நம்ம பூந்து போகிறோம் அப்படின்னா இதோட எண்டு முடிகிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு. நான் முன்னாடி காமிச்சேன்ல, அந்த ஆறோட தொடர்ச்சி இந்த இடத்துக்கு வருது. இந்த இடத்துல தான் மேபி யானைகள் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே தண்ணி குடிச்சிட்டு அப்படியே குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இங்கே உள்ளுக்குள்ளார தோப்புல வரும் அப்படின்னாங்க. அதனால தான் நாங்கள் போகிறோம். சரி, யானை ஏதாவது கண்ணில் தட்டுப்படுதானே, நம்ம அதிரம்பள்ளி வந்துட்டு யானையை பார்க்காம போனால் எப்படி, அதுக்காக சரின்னு அங்கே போயிட்டுருக்கோம். எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரில, 200 மீட்டர்னாரு. ஃபுல்லாக தோப்பு தான். இங்கே தான் யானைகள் வருமா. போகிறதுக்கும் பயமாக தான் இருக்குது. ஆற்றுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியலையே, நம்ம பாட்டு போயிட்டே இருக்கோம். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி இங்கே வரும்போல் இருக்கு. அதான் அங்கே ஆற்றுல குளிச்சுட்டு ஆக்சுவலாக என்ன சொன்னாருன்னா, அங்கே ஆற்றுல தண்ணி குடிக்க வருமா. குடிச்சிட்டு அப்படியே குளிச்சுட்டு ஒரு குளியலை போடுமா, ஜாலியாக எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து மூவ் ஆகி இந்த பக்கம் அப்படியே இங்கே வர ஆரம்பிச்சிருமா. இந்த பக்கம்லாம் வந்து நிற்குமா அப்படியே ரோட்டுக்கிட்ட. நம்ம போகும்போது எதிர்த்தாப்பில் வந்துட போகுது, எது திசையில் நம்ம எங்கே ஓடுறது. பாருங்கள், இவ்வளோ தூரம் வந்தோம். உள்ளார ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்குது. எங்கடான்னு பார்த்தா அதை பார்த்தா பேய் பங்களா மாரி இருக்குது. பாழடைஞ்ச வீடாக இருக்குது. என்னடா இது, உண்மையிலே பேய் படத்தில் பார்க்குற மாதிரியே ரொம்ப த்ரில்லாக இருக்குது. மனசை திடப்படுத்திட்டு தான் இங்கே போகணும் போல் இருக்குது. உங்களுக்கு காமிக்கிறாருங்க அந்த வீட்டை. அங்கே ஆள் குடியிருக்கிற மாதிரி தெரில. அது பாருங்க, எல்லா சைடும் பார்த்துக்க. ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யானை வந்தா ஆனால் நேரம் வரக்கூடாது, வளைஞ்சு வரணும். ஓடி பாரு, அப்போ தெரியும். பாம்பு வந்தாதான் என்ன பண்ணுவான், நேராக பண்ணுவான். யானை வந்தால் வளைஞ்சு வரணும். ஏன்னா அதால் வர முடியாதுல்ல. இந்த பக்கம் போகிறாங்கன்னு இந்த பக்கம் வரோம், அப்புறம் இந்த பக்கம் வராங்கன்னு இந்த பக்கம் வரோம். முதலையெல்லாம் இருக்குமா இல்லையான்னு தெரில. இருக்காது என்று நம்புவோம். ஏதோ சவுண்டு கேட்குது, குறுமுறை மாரி சவுண்டு வருது. நம்ம ஆத்தங்கரை ஓரத்துக்கு வந்துட்டோம். இதில் எங்கே வேணாலும் இருக்கலாம் யானை. அந்த சைடில் எதுனா அந்த எண்டிங் ரோடுக்கு அப்படியே கிராஸ் பண்ணும். ஆற்றை கிராஸ் பண்ணி வரும். அந்த சைடு ஃபாரஸ்ட்லேருந்து இந்த சைடு கிராஸ் பண்ணி வரும்.
ஸோ அதனால் இங்கேருந்து இந்த சைடு எங்கே வேணாலும் பார்த்தீங்கன்னா ரிவர் கிராஸ் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி எப்படியாவது பார்க்க முடியுதா அப்படின்ட்டு. திரும்பவும் அந்த இடத்துல நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். யானை எதுவும் பார்க்க முடியல. சரி அப்படின்னு நம்மளுடைய யானையோட தேடுதலை தொடர்ந்து போயிட்டு இருந்தோம். ஒரு இடத்துல கூட்டமாக நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. சரி என்னடா நம்மளுடைய ஆசை நிறைவேறிடும் போல் இருக்கே, யானையை பார்த்துருவோன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்களும் ஆவலோடு அங்கே போனோம். அங்கே போனோன்னு தான் தெரிஞ்சுது நாங்கள் நினச்ச மாதிரியே யானைகள் வந்து அங்கே நின்றுட்டு இருந்தது. கரெக்டாக நம்ம யானையை பார்க்க வர்றப்பெல்லாம் லோ லைட் ஆகிடுது. சவுண்ட் எடுக்குதா? பார்த்தோன்னா சவுண்ட் எடுக்குறாங்க. பீக்காக துரத்துதேன். நாங்கள் இந்த இடத்துக்கு வரும்பொழுது 6:15க்கு மேலே ஆகிடுச்சு ஈவினிங்கு. அதனால் ரொம்ப லோ லைட் ஆகிடுச்சு. அதனால் ரொம்ப கிளியராக வந்து ஜூம் பண்ணி எடுக்க முடியல. கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. இருந்தாலும் சரி நம்ம இந்த யானைக்காக தானே எவ்வளோ ட்ரை பண்ணி அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருந்தோம். அதனால் கொஞ்ச நேரம் இந்த 2 யானைகளையும் பார்த்து ரசிச்சுட்டு போகலான்னு கொஞ்ச நேரம் அங்கேருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாம் ரூமுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம். ரூமுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நைட் ஒரு 8:30 9 o'clock மேலே சரி நைட்டு டின்னர் சாப்பிட பக்கத்தில் எதுவும் ஹோட்டல் கிடையாது. அதனால் கொஞ்சம் தூரம் தான் தள்ளி போகணும். அப்படியே சொன்னார் நைட் டைம் வந்தீங்கன்னா இந்த ரூட்டில் வந்து யானைகளை பார்க்கலான்ட்டு. சரி நம்ம அப்படியே டின்னரையும் முடிச்சுட்டு அப்படியே ஏதாவது யானைகள் இருந்தால் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூட்டில் ஒரு ரவுண்டு அப்படியே நாங்கள் போனோம். தெரியுதா? அது போய் பாருங்க. இறங்கி போகிறீங்களா? இறங்கி போங்க. ஜூமில் போட வேண்டியது தானே. நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஏதோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரி இருந்தது. சரி நாங்கள் டார்ச் அடித்து பார்த்தா மான் ஒன்று நின்றுட்டு இருந்தது. அது இதில் சரியாக கேப்சர் ஆகலை. நாங்கள் லைட் அடித்தோடனே அது உள்ளுக்குள்ளார ஓடி போச்சு. சரி யானை ஏதாவது நிற்கிதான்னு அடித்து பார்த்தோம். அங்கேயும் எதுவும் இல்லை. அப்புறம் ஈவினிங் யானை பார்த்தோம் இல்லையா, அதே இடத்துக்கு வந்து திரும்பவும் யானை ஏதாவது நிற்கிதா என்னன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தோம். ஸோ அங்கேயும் வந்து நம்மளால் யானையை எதுவும் பார்க்க முடியல. சரி ஓகே இன்றைக்கி நமக்கு அதிரம்பள்ளியில் யானை இந்த 2 யானை மட்டும்தான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப நம்ம ரூமுக்கே ரிட்டர்ன் ஆகிட்டோம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ வேறு ஒரு லொக்கேஷன்லேருந்து உங்களுக்கு பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாம் அந்த இடத்துக்கு போயிருக்கோம். ரொம்ப ஒரு அட்வென்ச்சரான விஷயங்கள்லாம் அங்கே நடந்தது. அது என்னங்கிறத நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.